வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன், ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி இருக்கும், எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் பேட்டர்னில் தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இது வந்து புதுசு இல்லை, ஆல்ரெடி எல்லாமே அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இல்லாமல் வேறு யாரெல்லாம் நீங்கள் எழுதுறீங்களோ உங்களுக்கான டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ பேங்கிங் எழுதுறவங்களுமே தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 வேகன்சிஸ் விட்டுருக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கான போஸ்ட் தான் இது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேகன்சின்றது கம்மி தான். இதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்தியா ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த 100 வேகன்சிஸ் தான் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வேகன்சிஸை மட்டும் பார்க்க முடியாது. ஸோ அதை தாண்டி இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றதையும் நான் இந்த டீட்டெயிலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி கம்மின்றதுனால யாரும் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், ஓகே? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 மார்ச் 21 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 12 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இது வந்து ஆஃப்லைன் கிடையாது, ஓஎம்ஆரில் அந்த மாதிரி எழுதுறது கிடையாது. இது வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக மே மாதம் அல்லது ஜூன் மாதம். ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக உங்களுக்கு 1.5 மாதம் 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் தரவு பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ டோட்டலாக 100 வேகன்சி பார்த்தோமா, அந்த 100 வேகன்சிலையுமே சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸில் 20 போஸ்ட்டு, ஆக்சுவாரியலில் 5 போஸ்ட்டு, இன்ஜினியரிங்கில் 15, இன்ஜினியரிங்லேயே ஐடி தனியாக அதுக்கு 20 வேகன்சி. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 20, அதாவது டாக்டர், லீகலுக்கு 20, டோட்டலாக 100 வேகன்சி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லி மொத்தமாக பிரிச்சிடுறாங்க. ஸோ யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்தந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 1 இயர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். அதாவது நீங்கள் 1 இயர் கண்டிப்பாக உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து மேபி 6 months வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற டைம் பீரியட் அவங்களுக்கு இருக்குது. இதுதான் ப்ரொபேஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டியாக பாண்டு போட்டுருவாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸில் இது ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, பிஃபோர் ஜாயினிங் நீங்கள் ப்ரொபேஷனரி பீரியட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாண்டு போடுவாங்க. எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பீரியட் ஆஃப் 4 years, 4 வருஷத்துக்கு, இன்க்ளூடிங் அந்த ப்ரொபேஷனரி பீரியட். அதாவது 1 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட் ப்ளஸ் 3 years நீங்கள் வந்து அந்த பேங்க்ல கம்பல்சரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு போடுவாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்கள் வேற ஏதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, இல்லை வேற ஏதாவது உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், நீங்கள் அந்த ஜாபை ரிசைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா, அந்த பாண்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த 1 year ப்ரொபேஷனரி பீரியட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்பளத்தை நீங்கள் திருப்பி மொத்தமாக செலுத்திட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவல் ரூல். இவங்களுடைய கிராஸ் சேலரியை நீங்கள் திரும்ப பே பண்ணிட்டு அப்புறமா அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். சும்மா திடீர்னு நம்ம நினைச்ச மாதிரிலாம் வர முடியாது. ஸோ அந்த ப்ரொபேஷனரி பீரியட்ல உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைஃபண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், 40,000 ரூபாய். அதுதான் வந்து ட்ரைனிங், காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் வந்து அந்த ப்ரொபேஷனரி பீரியட்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது தாண்டி நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் பேயே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்கும். கிட்டத்தட்ட 51,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸு இதெல்லாம் ஆட் ஆன் ஆகி அப்ராக்சிமேட்டாக பெர் மந்த் பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி வந்துடும். ஸோ இந்த 85,000 ரூபாய் வாங்குறதுக்கு அந்த 100 வேகன்சிக்கு நம்ம போட்டி போடுறது தப்பே இல்லை, ஓகேங்களா? உங்களுக்கு இதில் தான் கிடைக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தா தாராளமாக கிடைச்சிரும். ஸோ 85,000 ரூபாய் சேலரி தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டஃப் காம்படிஷனாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த டிசம்பர் 31, 2023 படி நீங்கள் வந்து ஒரு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அந்த டிகிரி முடிச்சிருந்தா தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் ஹோல்டராக இருக்கணும், 60% மினிமம் உங்களுக்கு மார்க் வச்சிருக்கணும், ஓகேங்களா? அல்லது நீங்கள் வந்து ஒரு MBA கிராஜுவேட்டாகவும் இருக்கலாம், ஃபினான்ஸில் முடிச்சிருக்கணும், MBA ஃபினான்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் முடிச்சவராகவும் இருக்கலாம், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சவராகவும் இருக்கலாம். இது வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆக்சுவாரியல் அப்படின்னா, ஆக்சுவாரியலில் ஒன்றும் இல்லை மக்களே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி
அதாவது எப்படி சொல்றது, இன்சூரன்ஸ்க்கான ரிஸ்க்ஸ் அண்ட் அதை பற்றின ப்ரீமியம், அதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க பேர் தான் வந்து ஆக்சுவரியல். இதுவும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆக்சுவரியல் சயின்ஸ்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு போல, ஸோ அதுவும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். மினிமம் 60% மார்க் உங்களுக்கு இருக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% மார்க் இருந்தால் போதும். அல்லது இது முடிச்சிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரி இதே டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கிரெடிட் மினிமம் 4 பேப்பர்ஸ் என்னமோ சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல, இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரியர்ஸ் அது முடிச்சிருக்கணும் போல. அதெல்லாம் முடிச்சிருந்தா இந்த ஆக்சுவரியல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ்லேயே ஐடி டிபார்ட்மெண்ட் கால் ஃபார் பண்ணுறாங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக் ஐடி முடிச்சிருக்கணும், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அதாவது இசிஇ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அது முடிச்சிருக்கலாம். இந்த டிசிப்ளினில் நீங்கள் மினிமம் 60% மார்க் வாங்கியிருக்கணும். அல்லது இதே டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எம்இ எம்டெக்கும் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, முடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஐடி இன்ஜினியரிங் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது போக தனியாக இன்ஜினியர்ஸ் அப்படின்னே ஒரு கேட்டகரி கொடுக்கலாம். அதாவது பிஇ பிடெக் முடிச்சிருந்தா என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவிலு, லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் இந்த இன்ஜினியரில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். மொத்தமாக இதுக்கு வேகன்சின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஜினியரிங்க்கு 15 வேகன்சி தான். இன்ஜினியரிங்க்கு ஐடி கூட 20 கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்ஜினியரிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி. இந்த 15 வேகன்சிக்கு நம்ம முட்டி மோதணும் இத்தனை டிபார்ட்மெண்ட்டும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ காம்படிஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா ஒர்க்லேயுமே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம், அல்லது பிடிஎஸ் முடிச்சவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம். ஓகே, அடுத்து லீகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லா முடிச்சவங்களுக்கு, கிராஜுவேட் இன் லா வித் மினிமம் 60% நீங்களும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, உங்கள் டிகிரி எல்லாமே 31 டிசம்பர் 2023 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். என்ன ஏஜ் லிமிட் சொல்கிறாங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் 21 வயசும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான வேகன்சி. ஓகேங்களா, சில கேட்டகரிஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது மேக்ஸிமம் ஏஜ் 30 வயசா. ஸோ எஸ்சி எஸ்டியில் வர்றவங்க 35 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுவே நீங்கள் ஓபிசினா +3 இயர்ஸ், உங்களுக்கு 33 வரைக்கும் நீங்கள் எழுதலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா 10 இயர்ஸ் 40 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். இது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு 5 வருஷம், டிஃபென்ஸ் சர்வீஸ்லேருந்து டிசேபிள் அதாவது ஊனமுற்றவர்கள், டிஃபென்ஸ்லேருந்து கை கால் அவங்களுக்கு அடிபட்டு ஏதாவது ஆயிருந்தா அவங்களுக்கு 3 வருஷம், விடோஸ்க்கு ஒரு 9 இயர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போறீங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்து வந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும். ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்னென்ன டாபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், ஆப்டிடியூட் இது எல்லாமே இருக்கும். ஈச் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் செக்ஷனல் டைமிங் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லேயுமே வந்துடும். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் 30 மார்க்ஸ், ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35 கொஷின் 35 மார்க்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா அதுவும் 35 கொஷின் 35 மார்க். டோட்டலாக 100 மார்க்குக்கு உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம் இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் போவீங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 மார்க்கு. அதில் என்னென்ன டாபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 hours டைம் டியூரேஷன். ஓகேவா, மொத்தமாக 2.5 மணி நேரம் 200 மார்க். என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்கும் 40 கொஷின் 40 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுவும் 40 கொஷின் 40 மார்க். எல்லா டாபிக்குமே 40 கொஷின் 40 மார்க் தான். ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 40 கொஷின் 40 மார்க் கேட்பான். அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அது ஒரு 40 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் கொடுத்துருப்பீங்கல்ல அப்ளை பண்ணும்போது, நீங்கள் அக்கௌண்டா, இன்ஜினியரிங்கா, லீகலா, டாக்டரா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த ஸ்ட்ரீம் ரிலேட்டடா அது போக ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு அதுலேருந்து ஒரு 40 மார்க் கேட்பான். டோட்டலாக 200 மார்க். ஸோ இதுலேயும் அவன் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவான். அதையும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மெயின் எக்ஸாமினேஷனோட உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் வருது. டிஸ்கிரிப்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க் டோட்டலாக. ஸோ இது வந்து ஒரு ஸ்கோர் பூஸ்டர்னே சொல்லலாம். தாராளமாக இது வந்து ஜஸ்ட் டைப்பிங் தான். இதில் நீங்கள் ஒரு நல்ல மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக மெயின்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ப்ரிலிமினரி மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிமினரி வந்து ஜஸ்ட் கிளியரிங் நேச்சர் தான். அதோடைய மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப்ல கொண்டு வர மாட்டான். மெயின்ஸில் நீங்கள் வாங்குற மார்க்கும் இன்டர்வியூவில் நீங்கள் வாங்குற மார்க்கும் மட்டும்தான் உங்களுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. ஓகேவா,
இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்போன்றதை அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கும் இன்டர்வியூவில் நீங்கள் வாங்கின மார்க்கையும் சேர்த்து தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸு. அதுவே மித்த எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஃபீஸு வித் ஜிஎஸ்டியோட வந்துடும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றி பார்ப்போம். எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த சென்டர்ஸ் இருக்கும் அவங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3 டிஸ்ட்ரிக்டில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூர், இன்னொன்று மதுரை. ஸோ உங்களுக்கு நியர்பை ரீஜன் எது இருக்கோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணி போய் ட்ராவல் பண்ணி எழுதிட்டு வர மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும். அடுத்ததாக மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு சென்னையில் மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனுக்கு கிளியர் பண்ணுறவங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் சென்டர் போடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்டர்வியூ எங்கன்றது அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களே ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு காலம் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுடைய நேமு, அப்பா நேமு, உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பரு இதெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரிஜிஸ்டர் நம்பர் மூலிமா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ஃபீஸ் வந்து ஆன் டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் பெயிண்ட்லேயோ இல்லை எம்எஸ் பவர் பாயிண்ட்லேயோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை போட்டு நீங்கள் கிராப் பண்ணி இந்த கேபிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து அப்லோட் பண்ணணும். இதை விட அதிகமாக கேபி போனாலோ இதை விட கம்மியாக போனாலோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் என்ன பண்ணுங்கள், பிளாக் இங்க் பென். ஸோ ப்ளூவில் பண்ணால் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் அவங்க பிளாக் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளாக் இங்க்லேயே பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமுமே பிளாக் இங்க் பெனாலே சிக்னேச்சர் பண்ணி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோடைய சைஸ் கேபி பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இதை தாண்டி போயிடக்கூடாது. இந்த 10 கேபி கம்மியாகவும் போயிடக்கூடாது. இது ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. மறந்துடாமல் எந்த பிளேஸில் ஃபோட்டோகிராஃபி வேணுமோ அங்கே ஃபோட்டோகிராஃபியும், எங்கே சிக்னேச்சர் வேணுமோ அங்கே சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் மாற்றி அப்லோட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். சரியா? ஓகே. இப்போ வந்து டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சி கம்மி தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. நல்ல சேலரி இருக்குது. ஸோ பெர்மனன்ட் ஜாபு. ஸோ ஜாப் ப்ரெஷர், உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் பெருசாக இருக்காது. அதனால நான் சொல்கிறேன். சரி, தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன், ஜாப் டீட்டெயில்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.